ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. வணக்கம். வணக்கம். இது தினமலரின் சைலைட்ஸ் பவர்ட் பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. பாமகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்று முடிந்தது. அன்புமணி ராமதாஸ் இல்லை, ஐயா ராமதாஸ் அழுதிருக்கிறார். என் வளர்ப்பு சரியில்லை, என்னோட அம்மா, அதாவது ராமதாஸ் அவர்களுடைய அம்மா கனவுல வந்தாங்க, அப்ப சொன்னதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வாக இந்த தேர்தலில் பதில் கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். 4வது நாளாக தொடரும் ஆசிரியர்களுடைய போராட்டம். இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, எல்லோரும் போராட்டுறாங்கன்னு சொல்லி விளம்பரம் தேடிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின். காங்கிரஸில் இருக்கும் பாஜக பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி என்று செல்வ பெருந்தகை சொல்கிறார். அவருக்கு எதிராக காங்கிரஸ் மேலிடத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்த கருத்து இல்லை, திமுக ஆட்சி அப்படி நடக்கவே இல்லை என்று காங்கிரசார் முட்டு கொடுத்திருக்கின்றனர். விவரங்களை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஏப்பா பஸ் ஸ்டாண்டை திறந்து விட்டோம்னா கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்யாமல் திருவண்ணாமலை பேருந்து நிலையம் திறக்க இருப்பதற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை மிரட்டிய அந்த மர்ம நபர் யார்? அவர் திருத்தணியில் வட மாநில மகாராஷ்டிர தொழிலாளி படுபயங்கரமான முறையில் கவனிக்கப்பட்டிருக்கிறார். காரணம், போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சர் சொல்லியும் அந்த கஞ்சாவை சேர்த்து விட்டு இப்படி பண்ணுகிறானே, இதை இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். தமிழக அரசை பொறுப்பு என்று சாடி இருக்கிறார்களை பார்க்கலாம். தேர்தல் வந்தால் திருமாவளவன் கோயிலா போறாரு ஏன்னு கேட்ட குஷ்பு, இவர் முன்னாடி பாஜகவுடைய பிள்ளையாதார இருந்தவர் கேட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், எங்கள் அண்ணன் திருமாதான் பாஜகவோட கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆனார் சொன்ன சீமான் அவர்கள், இப்படி பரபர விஷயங்கள் திருமாவளவன் கிளப்பி விட்ட பிரச்சனை. இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். மாங்கனி மாநகரிலே மாங்கனியை தன்னுடைய சின்னமாக வைத்திருந்த தவறவிட்ட பாமகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம். நாஞ்சில் சம்பத்துடைய வீடியோ பார்க்காதீங்க, உங்கள்ட்ட இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், கேட்டீங்களா? எப்படி பாத்தீங்களா மேட்ச் பண்ணு? ஆமா, உண்மையில அந்த தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழு அது நடந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டான விஷயங்கள் பலதும் பேசப்பட்டிருக்கின்றன. என் வளர்ப்பு சரியில்லை, 95% மக்கள், என்னுடைய மக்கள் என் கூட தான் இருக்காங்க. அதாவது பெற்ற பிள்ளைகளையும் தாண்டி தொண்டர்களையும், பாமக தொண்டர்களையும் அவர் சேர்த்தே சொல்கிறார். என்ன ஏன் இப்படி திட்டுறாப்ல, நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் மாம்பழத்தை நல்லா தான் வளர்த்தேன் அப்படின்னு கேக்குறாரா? நான் அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தேன், நல்ல கல்வி கொடுத்தேன், நல்ல பதவி கொடுத்தேன், மாம்பழத்தை பூச்சி அடிக்காத மாதிரி பாதுகாத்துக்கிட்டேன், திரும்ப மாம்பழம் தான் போச்சுல. அன்புமணி அவர்களை தாங்க மாம்பழம்னு சிம்பாலிக்கா சொல்றேன். ஓ அப்படின்ற மாதிரி நான் சொன்னாலும் என்ன, அதாவது சின்ன சின்ன பசங்களை வச்சு நம்ம மரியாதை குறைவா பேச வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்கம் இல்லைங்க, அன்புமணி நினைச்சாவே அப்படியே வேற மாதிரி ஆகுதுங்க. நான் என்ன அந்த மாம்பழத்தை கல் வச்சா பழுக்க வச்சேன், நான் எப்பவுமே போட்டு கூட பழுக்க வைக்கலையே, நல்லா தானே வச்சேன் அப்படின்னு என்னுடைய மருத்துவர்கள் எல்லாம் கேட்கறாங்க, என்ன ஏன் இப்படி அன்புமணி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 40 வருஷமா ஜி.கே. மணி கட்சிக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. அவரை போய் கட்சியில இருந்து அவரெல்லாம் ஒருமையில பேசி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காந்தி அவங்க, அதாவது ஸ்ரீ காந்தி அவங்க கட்சியில இப்ப புதுசா பொறுப்புல இருக்காங்க. அவங்க என்னன்னா தம்பி அன்புமணிக்கு சில புத்திமதிகள் அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஒன்னும் சென்று சேருவது போல இல்ல. மருமகன் கூட, ராமதாஸ் ஐயாவுடைய மருமகன் பதவி கண்ணை, அந்த அரசியல் பதவி கண்ணை மறைக்கும் போது கண்களை மறைக்கிறது, பாசமெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, வளர்த்ததெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. மகளிர் அணின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பொறுப்பை சௌமியா அன்புமணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கு ஸ்ரீ காந்தி அவங்களை நியமிச்சிருக்காங்க. 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பொதுவா இந்த செயற்குழு பொதுக்குழு அப்படிங்கிறது ஒரு கட்சி நிகழ்வாக இல்லாம ராமதாஸ் ஐயா அவர்கள் அழுகுது அப்படிங்கிறது அங்க ஒரு ரொம்ப டச்சிங் ஆகும். அவர் சொன்ன கருத்துக்கள் அப்படிங்கிறதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்பா மகன் உறவு அப்படிங்கிறதும் சிந்திக்க வைக்கிறதா இருக்கு. பட் என்ன நிலைமையில இருக்காரு அன்புமணி ராமதாஸ், என்ன மனநிலையில் இருக்காரு, அவர் இந்த அளவுக்கு கோபமாகவும் வெறுப்பாகவும் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன, எனக்குத்தான் கட்சி அப்படின்ற மாதிரியும், இன்னும் சொல்ல போனா கட்சியே உங்க குடும்ப சொத்தா அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ்ல இருக்கக்கூடிய டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசியிருக்காரு. ஆனா இங்க பாருங்க, எப்பவுமே கட்சி அரசியல் செய்யறதுக்கு மட்டும் கிடையாது, குடும்ப அரசியல் செய்யறதுக்குமே நம்ம திராவிட கட்சிகள்ட்ட இருந்தா கத்துக்கணும் போல. கரெக்ட். எவ்வளவு கிளீனா மதுரை உனக்கு நீ சினிமா டிபார்ட்மெண்ட் வச்சு இப்ப கூட அம்மையார் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில நிக்க வச்சாங்க. பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மாநாடு போட்டாங்க. இப்ப மேற்கு மண்டலம் வீக்கா இருக்கு. மேற்கு மண்டலத்தை அம்மையார் கனிமொழி அவர்கள் கத்துக்கணும் இதெல்லாம். அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு போனாரு. ஐயா அழகிரி அவர்கள் நடுவில் வந்தப்ப கூட ஸ்டாலின் அவர்களை கொடுக்கறத மாத்திக்கவே இல்லை, ஸ்ட்ராங்கா இருந்தாப்ல. ஆனா இப்ப பாருங்க,
குடும்ப அரசியல் செய்ய தெரியல பாமகவுக்கு அப்படின்ற பழிச்சொல்ல அவச்சொல்ல நமக்கு தேவையா? டிசம்பர் 24 முதல் ஜனவரி 4ஆம் நாள் வரை அரையாண்டு கொண்டாட்டம், 12 நாட்கள் பள்ளி விடுமுறை, அரையாண்டு தேர்வு ஆல்ரெடி விட்டுட்டாங்க. விட்டதுனாலதான் ஆசிரியர்கள் போராட வந்துட்டாங்க. என்னென்ன பள்ளிக்கூடத்துல லீவ் விட்ட சின்ன பசங்க மாதிரி அப்படிதானே போராட்டம் பண்றாங்க. ஆமா, உண்மையை சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த 3 நாட்களாக போராடினார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு, இன்றைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த கவலையும் கிடையாது. நம்ம வந்து எல்லா ஊருக்கும் போனோமா, இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? போர்க்கால ஆட்சி. அப்படிதான் குஜமேலாம் சொல்றாரு. எப்படின்னு நமக்கு தெரியல. தங்க விலை ஏறுதுன்னா ஏன் ஏறுது? ஆட்சிங்கிறதுனால தம்பி அப்படி இல்ல, மக்கள் அபரிமிதமா காசு வச்சிருக்காங்க. இந்த எத்தனை லட்சம் வேணுமோ வாங்கிக்கோ, தங்கத்தை கூடுன்னு சொல்லி அவங்க அப்படியே டன்னு ஒவ்வொரு பிளைட்லயும் 4-5 டன் தங்கம் வருது. வேகமா கன்சியூம் அதிகமா பண்றதுனால டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதுனால கமாடிட்டி மார்க்கெட்ல தங்க விலை ஜாஸ்தியா. தங்கம் விலை ஏறுவதற்கு காரணமே ஸ்டாலின் ஆட்சி தான். ஐயா ஜெயரஞ்சனுக்கு பிறகு இவரை பொருளாதார ஆலோசனைக்குள்ள போட்டீங்கன்னா இப்படியே முட்டு கொடுப்பாப்ல. நீங்க வந்து இவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்னன்னா, அந்த வேகமாக வளரும் மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு 2வது இடமா. ஆனா ஆசிரியர்களுக்கு சம்பளம் 2009 மே மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளமா, மே மாசத்துக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு ஒரே சம்பளமா, ஒரு சம்பளமா, 2 வேற சம்பளம், ஆனா ஒரே வேலை தான். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி ஒரு சரிங்களா? நீங்க அது கருணாநிதி போட்டது. நீங்க சொன்னது வந்து 2009 சரியா? இப்ப இது என்னன்னா, இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்களே வந்து சொன்னாங்க, இது சம வேலைக்கு சம ஊதியம், ஒரு வேலை செய்யறாங்க இவங்களுக்கு விட இப்படி பாகுபாடு காட்டுறாங்கன்னு சொல்லி இவங்களே சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பளத்தை ஏத்துக்கிட்டு தானே இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தருவீங்க நம்பிதானங்க வந்தோம். நீங்க தரம்னு சொல்லிதானே நாங்க வந்தோம். தர மாட்டோம். 16,000 இருந்து 22,000 வரைக்கும் 2 பேருக்குமே ஊதிய வேறுபாடுகள் இருக்கு. நாங்களும் ஒரே வேலை செய்யறோம், அவங்களும் ஒரே வேலை தான் செய்யறாங்க. ஏன் இப்படி பாகுபாடு காட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை அடித்து தரதரவென்று இழுத்து அவர்களை குண்டு கட்டாக தூக்கி போராட்டமே பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா இதுதான் செவிலியர்கள் போராட்டத்துல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? இரும்புகளுக்கு அந்த நிலைமை என்ன, ஆண்களுக்கு என்ன நிலைமை பார்த்துக் கொள்ளுங்கள். எழிலகத்திலையும் காமராஜ் சாலையிலும் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு. ஸோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதை பத்தியும் கவலைப்பட முடியாது. நாளைக்கே ஒரு மாநாடு போட்டு ஆசிரியர்களை இந்த அரசு தங்கத்தட்டுல வச்சு தாங்குது அப்படின்னு கூச்சமே இல்லாம இன்னொரு போய் சொல்லுவார். நம்மளாம் கேட்டோம். ஒருத்தர் கடந்த 10 ஆண்டு கால, குறிப்பா போன 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில நிறைய புயல் வந்துச்சு. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வரவே இல்லை புயல். ஏன்? புயலுக்கு தெரியுது அப்ப வந்தா ஏதாவது காப்பாத்துவாங்க, இப்ப வந்தா மக்கள் எல்லாம் செத்து போயிருவாங்க, நம்ம போக கூடாதுன்னு சொல்லி புயலே வரல. புயல் கூட நம்ம மேல கருணை காட்டுது. திமுக ஆட்சி கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டுதே அப்படின்னு மக்கள் வருத்தப்படுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேர கேட்டாலே சும்மா அதிர்து இல்ல அப்படின்ற மாதிரி. மயிலாடுதுறையில சீட்டு கேட்டாரு, கிடைக்கலன்னு உடனே அது திமுக காரங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் இந்த திருச்சி வேலுச்சாமி, சரி, அப்புறம் இன்னொருத்தர் இந்த காங்கிரஸ் சசி தரூர். காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ்ல கூடிய திமுகவிற்கு எதிரானவர்கள். இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்களே கிடையாது, நாட்டுக்கே பெரிய துரோகிகள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் இது பண்றாங்க. அப்படி என்னப்பா அவர் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிறாங்கல்ல, அதான் நாட்டுக்கு பண்ற துரோகம். அதாவது என்னன்னா, தமிழக அரசினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறதும் பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறதும் முந்தைய அதிமுக ஆட்சியை விட மிகச்சிறப்பா இருக்குன்னு சொல்லி அம்மா கனிமொழி அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல, அந்த கருத்தை எக்ஸ் வலைதளத்துல போட்டு உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி 2010 உத்தரப்பிரதேசம் என்ன நிலைமையில இருந்தது, இப்போ அது என்ன நிலைமையில இருக்கு? உத்தரப்பிரதேசத்துடைய கடனை விட தமிழ்நாட்டின் கடன் பாதியா தான் இருந்துச்சு. உத்தரப்பிரதேசம் 2 மடங்கு இருந்துச்சு. இப்போ உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டின் கடன் அதிகமாயிருச்சு. அதுவும் அபாயகர நிலையை எட்டியுள்ளது. வழக்கமா முட்டு கொடுக்குறவங்க இந்த மாதிரி முட்டு திமுகவுக்காக வரக்கூடிய அவங்க தான் ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ் சொல்லி, பா எப்படி பேசினாலும் இவங்ககிட்ட பேசவே முடியலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப காங்கிரஸ்ல இருந்து போட்டதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா திமுக காரங்க யாருமே வரிந்து கொட்டிக்கிட்டு வரவில்லை. அப்படியே வந்தது பாருங்க கோவம். என்னது, என்னுடைய ஆசானை, என்னுடைய ஆசானுக்கு ஆசானை இப்படி பேசிவிட்டீர்களா அப்படின்னு சொல்லி அறிவாலயத்தை அதிபர்களை பேசிவிட்டீர்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்ல பெருந்தகை அப்படியே வந்தது பாரு கோவம் அவருக்கு. அப்படி கோவம் வந்துருச்சு, பிராது கொடுத்துட்டார். டெல்லியில போய் நாங்க பிரவீன் சக்கரவர்த்தி மேல பிராது கொடுத்தாரு. சோயாம அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு போய் தாவேகா கூட பேசுறாரு. நாங்க தான் ஆண்டாண்டு காலமா திமுக அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கோம்ல. இதுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு செய்தி வந்துச்சு இல்லையா? அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அதுல நம்ம பண்டிகைகளோட சேரக்கூடாது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள். செல்வ பெருந்தகையோட தான் மறைமுகமா சொல்லியிருக்காருன்றது எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனைகள் நான் வரல. ஆமா, ஆனா அதற்கு பிறகு செல்ல பெருந்தகைக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்குமான அந்த மோதல்ங்கிறது இப்ப திரும்பவும் தொடங்கி இருக்கு. அதுல என்னென்ன பேசுறாரு? தனிப்பட்ட மோதல் இல்ல, அவர் திமுக தான் நடிச்சாரு. இவர் தனிப்பட்ட முறையில் அவர் சொல்ல வேண்டிய அவசியம். அவர் திமுக உடைய தூதுவர் அல்லவா?
தூதரை எப்படி தாக்கலாம்? கரெக்ட். அப்படி திமுக வந்து கோவப்படுமா இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காரு, 140 ஆண்டுகளாக இந்த கட்சி 140வது ஆண்டு நிறுவன நாள் இன்னைக்கு காங்கிரஸ் நிறுவன நாள். அதுல பாத்தீங்கன்னா நாங்க புறவழியா போயெல்லாம் பேச மாட்டோம், அவர் காங்கிரஸ்காரரே கிடையாதுங்கிற. சரி பேசுவீங்கப்பா, ராகுல் காந்தி எந்த நாட்டுல இருக்காரு அது முதல்ல சொல்லுங்க. இந்தியால தான் இருக்கு. கிறிஸ்துமஸ் முடிஞ்சவன வந்துருவாரு, அதுக்கப்புறம் பேசுவோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடத்துக்கு வாட்டிகன் சிட்டிக்கு போயிருக்காரா? ஆமா. இப்படி இருந்தா நம்ம பார்ட் டைம் பொலிட்டிஷியனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு கூட்டணி பார்த்துன்றது பண்ணா என்னன்னா உண்மையை சொல்லிட்டாங்க. இப்ப இந்த நிதி நிலைமை வச்சு உண்மையை சொன்னதுனால ஐயோ காங்கிரஸ்காரங்களே சொல்லிட்டாங்களே என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே இவர் பரவாயில்லைங்க. திக்விஜய் சிங்னு இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேசினாரு பாருங்க, RSS இருந்து நம்ம எல்லாம் கத்துக்கணும் சொன்ன உடனே முடிச்சு. ஏற்கனவே 2019 புல்வாமாக்கு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியும், இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதை காங்கிரஸ் ஏன் வீழ்கிறது என்றால் இது போன்ற புல்லுருவிகளால் தான், இது போன்ற அடிவருடிகளால் தான் சொல்லி காரமான வார்த்தைகள். சசி தரூர் இதை ஆதரிச்சிருக்காரு, திக்விஜய் சிங்குடைய கருத்தை ஆதரிச்சிருக்காரு. சோ காங்கிரஸுக்கு இந்தியா முழுக்க ஒரு ஏகபோகமான ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கு. சசி தரூர் என்ன சொன்னாரு, 18 மணி நேரம் மோடி வேலை செய்யறாரு, பிரதமர் வேலை செய்யறாரு, அப்பனா நீ ஜெயிக்கணும் என்ன பண்ணணும், 20 மணி நேரம் வேலை செய்ய அப்படின்னு அவர் சொல்றாரு. தூங்கவே கூடாதுங்கிறாரு போல. திருவண்ணாமலை பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க போல, இன்னும் கட்டி வந்து பயன்பாட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. ஆந்திர மாநிலம் திருவண்ணாமலை. தமிழ்நாடு ஆந்திராவுக்கு போனா அருணாச்சல பேர் மாத்திருப்பாங்கல்ல நேரம். திருவண்ணாமலை தமிழ்நாட்டுல இருக்குன்னு நல்லா உறுதி நம்புங்க. ஆமா நம்புங்க. என்னன்னா இந்த அதிமுக ஆட்சி காலத்துல நிறைய ஊர்கள் வந்து பேருந்து நிலையங்கள்லாம் ரொம்ப பழசாயிருச்சு, நம்ம புதுசா கட்டும் அப்படின்னு நிறைய டெண்டர்லாம் விட்டாங்க. விட்டதுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்துச்சு, பாதி கட்டிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு பிறகு மீதியும் கட்டி முடிச்சாங்க, நிறைய ஊர்ல திறந்துட்டாங்க. திருவண்ணாமலையில கட்டியிருக்காங்க, இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. சரி தேர்தல் வந்துருச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது. ரிப்பனை கட் பண்ணிட்டு வந்துருவோம். ஓட்டு போட மாட்டாங்க, எதிர்கட்சி வேற நார கிளி கிழிப்பாங்க, அதனால வேண்டாம் திறந்துருவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏப்பா ஐயா என்ன கக்கூஸ்லாம் ரெடி ஆகலையா? பரவாயில்லப்பா போறவனா அப்புறமா போ. அடிப்படை வசதி எல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் வெளியே போய் பாத்துக்குவாங்க. நீ வந்து திறக்கிறதுக்கான அந்த ரிப்பனை மட்டும் கட்டு, நம்ம வந்து கத்திரில வச்சு வெட்டி, அதுக்கப்புறம் நீ 2 வருஷம் வேலையை பாத்துக்கோ. ஆமா அப்படி எதுவும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அதை செய்தி சேகரிக்க ஒரு தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் சென்றிருக்கிறார். ஏப்பா அந்த இடத்த நல்லா போக்கஸ் பண்ணு, இந்த இடத்துல பைப் இன்னும் மாட்டல பாரு, இந்த இடத்துல பாரு கழிவர் என்ன ரெடியாக பாரு, இந்த இடத்துல தண்ணி பைப் ரெடியாக பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாதிரி திருவண்ணாமலை அப்படின்னு கேப்ஷன் வச்சுருப்பாங்க. இதுல சீரியல் பல்ப் எல்லாம் போட்டுருக்காங்கல்ல, ஒரே நாள் தான் இருந்துதான், அடுத்த நாள் பகல் அதெல்லாம் காணுமா, மீண்டும் சைனாவுக்கே பண்டமாற்றம் அனுப்பிச்சு. சமூக விரோதிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீரியலை மாற்றி இடமாற்றம் செய்திருப்பார்கள். என்னமோ இதை செய்தி சேகரிக்க சென்ற ஒருத்தர் நீங்க எதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வந்தாரு. கரெக்டா வந்துறாங்க பாரு. எஸ் அதே நேரத்துல என்கிட்ட நீங்க போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டினீங்களா? எப்படி பாத்தி எவ்வளவு ஸ்பான்டேனியஸா யோசிக்கிறாரு பாருங்க. அப்படியே லைவ்ல இருக்குது, கேமரா லைவ்ல இருக்கு, ஒரு போன்ல அவரு உருவப்படம் அப்படியே தெரியுது, வீடியோவே. நான் உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டினா என் நம்பர் சொல்லுங்க, எந்த நம்பர் போன்ல இருக்கு, போன் எங்க இருக்கு, போன் வீட்ல இருக்கு, வீடு எங்க இருக்கு, ரூம்ல இருக்கு, நிலாவுல இருக்கு. ஆமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. சோ எந்த விதத்திலயுமே தப்பிக்க, ஏதாவது மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதற்காக எல்லா வழிமுறைகளையும் கையாண்டிருக்கிறார். அதாவது முட்டு கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும். பிறக்கும் போதே முட்டுக்கட்டையோட பிறந்தவர்கள் தான் ரைட், தட் இஸ் அவர்கள் தான், வேற யாரு? திருத்தணி மலை வாழும் வெங்கடே, ஐயோ திருப்பதிங்க, திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷ். என்ன திருப்பதியில என்ன பிரச்சனை? காலையில என்னோட ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருக்கேன், ஐடி விங் போட்டிருக்கு, டிஎம்கே ஐடி விங் போட்டிருக்கு. இல்ல வெல்லும் தமிழ் பெண்கள் கட்சி தான் இந்த விஷயத்தை வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுது. வெட்டும் இளைஞர்கள் அதுக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிருக்காங்க. அலை கடல் என்ன லை, எந்த லை வரும், பள்ளிக்கு வர்ற லா வரும், அலை இப்படி கூப்பிடுங்க. தமிழுக்கு வர்ற அலைய போட்டு ஒரு இக்கையும் போட்டு அலைக்கடல் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாதிரியா கொடூரமா போட்டு வச்சிருக்காங்க. நானும் போட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா வலைதளத்துல, இருந்தும் அது வந்து கவனிக்கப்படவில்லை. தமிழ் இனி மெல்ல வாழும் சரி, என்னமோ அந்த பேரை என்ன பண்றது. அதே போல என்னன்னா திருத்தணியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னது? ஒரு வடமாநில இளைஞர் இந்த லோக்கல் ட்ரெயின்ல பயணிக்கிறாரு. 4 அந்த சோமபானம் இல்ல, உற்சாக பானம் இல்ல, இது என்ன சொல்லுவாங்க, தேவ புகை ஏதோ ஒண்ணு, அதை வந்து சுவாசித்ததுனால அவர்கள் ஒரு ராஜ விதில இருக்கிறதுனால அவங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ரீல்ஸ் எடுக்கும்போது என்னன்னா இந்த கத்திய வந்து இப்படி கழுத்துல வச்சுட்டு, கதிதானையா அவன் கத்திய கழுத்துலயே வச்சிருக்க, கையில வச்சு எடுத்துருங்க, அப்பதான் ஒரு வெயிட்டா இருக்கும். எல்லாம் ஒரு 50 ரீல் பாக்குறோம்னா இது இப்படி வச்சோம்னா தானே இப்படி இருக்கும். ஆமா, 500 பேர் பாத்தீங்கன்னா லைட்டா அறுத்துறது அந்த மாதிரி அப்படிதான் நினைச்சிருக்கானுங்க போல இருக்குது. அவன் ஓரளவுக்கு மேல அந்த வடமாநில இளைஞர் என்னன்னா என்ன செல்றே போறே வர இருக்கான்.
உடனே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்குது. உடனே அவங்கள கூட்டு போய் ஐயோ அந்த வீடியோவையோ பார்க்க முடியலைங்க. அதாவது அதை வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பண்ணவங்க கொஞ்சம் பிளர் கூட பண்ணாமல் போஸ்ட் பண்ணிட்டாங்க. முழுக்க முழுக்க ரத்தம் வழிய அவரை வெட்டுறாங்க. அதை பார்க்க முடியல, பார்த்து பீதி அடைந்தவர்கள். அதாவது நம்ம இந்த களை எடுப்போம் தெரியுங்களா, புல் பூண்டு தேவையில்லாத களை செடியெல்லாம் எடுக்கிறதுக்கு களை கொத்து வச்சு கொத்து வந்துறீங்களா, அந்த மாதிரி முகத்திலேயே பண்றானுங்க. என்னையா இது இப்படி இருக்கிறீங்க? போதை எவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்குது. தன்னிலை மறந்து 17 வயசு 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த வஸ்துக்கள், இந்த புகையை வழங்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் அதிகம் கிடைப்பதற்கான, இலகுவாக கிடைப்பதற்கான அந்த சூழ்நிலை ஏற்படுத்தின தமிழக அரசுக்கு தான் இது கேடு. அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கஞ்சாவுடைய அந்த விற்பனை அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டது இந்த திமுகவுடைய ஆட்சியில தான் அப்படின்னு இருக்கிறாரு. அவங்க போதையில் உச்சத்தை தொட்டாங்க, அவங்க விற்பனை உச்சத்தை தொட்டாங்க. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில உயர் ரக இது வந்து ஒரு 3 அடி வளர்ற அளவுக்கு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோமே. தமிழ்நாடு அரசுன்னு சொன்னா நானும் அதான் யோசிச்சேன், ஏன்னா தமிழ்நாடு அரசு போய் பொறுப்புன்றீங்க. அவங்க என்ன கஞ்சாவை காய வச்சு வளர்த்து ப்ராசஸ் பண்ணி பண்ணா இப்ப நிலம் வாங்கணும், அதுக்கெல்லாம் போடணும், எல்லாம் வீட்டு மொட்டை மாடியில மாடி தோட்டம் தான் டாஸ்மாக் மாதிரி அதுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும். அப்படியே தூவி விட்டோம்னா அது வந்ததுன்னா அதில் குவாலிட்டி செக்லாம் பண்ணா அதுக்காக தான் வளர்ந்தாங்க. அது கடைசியில் பார்த்தா அதை பிடிச்சிட்டாங்க. 3 அடி வளர்ந்தோடனே அது பிடிச்சிட்டாங்க. சரி, ஸோ இந்த மாதிரியான போதை கலாச்சாரத்தை பிடிக்கிறது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு சிகரெட் வந்து 18 ரூபா இருக்காமா இப்போ. 72 ரூபா போகுதான். இது எது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது பல்வேறு கள்ள சிகரெட்டுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. தங்கத்தை கடத்தாம இனிமேல் சிகரெட்டை கடத்துவாங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு விலை மலிவு சிகரெட்டுகளா அப்படி வாய்ப்பு இருக்கு. எதையா ஒண்ணு எடுத்து உள்ள போட்டு வெத்தலையை காய வச்சு உள்ள போட்டு இந்தாடா ஃபாரின் சிகரெட்னு கொடுத்து டூப்ளிகேட் வித்தானே, என்னடா எவ்வளவு வித்தாலும் புகை தான் வருது, ஒண்ணுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. மாவட்ட செயலாளர்கள் போராடி கொண்டிருக்க ஒருத்தர் நான் மலேசியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. யாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆடியோல அங்க போய் ஒரு ஸ்டெப் வேற போட்டிருக்காரு. ஆமா, மலேசியா இங்க வந்து ஸ்டெப் போடுறதுக்கு இல்லாம தடிக்கு விழுந்துட்டாரு. மலேசியா ஆடியோ லான்ச்சை பார்த்த உடனே, நீங்க 2005 கிங்காங் படம் பார்த்திருக்கீங்க? அதுல கிங்காங் ஒரு சங்கிலியில கட்டி போட்டு ஒரு ஸ்டேஜ்ல அறிமுகப்படுத்தாங்க தெரியுமா? இதுல வேற ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து அப்படியே குலுங்கிய மலேசியா கலக்கத்தில் திமுக தாவேகான்னு சொல்லி தமிழ்ல சங்கிலியை பிடித்த கிங்காங் அப்படிலாம் போடுங்க. ஐயோ முடியல. இப்ப என்னன்னா, அதே நேரத்துல திமுக, அதாவது நம்ம ஐயா விசிக திருமாவளவன் அவர்கள் மதுரையில் ஒரு பேச்சு பேசியிருந்தாப்புல, விஜயும் சீமானும் RSSன் பிள்ளைகள் அப்படின்னு பேசினாரு. அதற்கு சீமானவர்கள் முதல்ல ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஆமா பிரசவம் பார்த்தாரு. ஆமா, நாங்க பிறக்கும் போது அவர் தான் பிரசவம் பார்த்தாரு, அண்ணன் தான் பிரசவம் பார்த்தாருன்னு. இன்னொரு கேள்வி இப்ப கேட்டிருக்கிறாரு. நாங்களும் அவங்களோட கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆனோம். மங்களூர்ல எம்எல்ஏ ஆன போது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தது அண்ணன் திருமாவளவன் நானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. விசிகாவுடைய தாய்மனிதல்ல ஈவேராவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு எழுதுனது நானா ரவிக்குமாரா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அது போக தமிழிசை அவர்கள் கேட்டிருக்காங்க, விஜயும் சீமானும் RSSன் பிள்ளைகள்னா திருமாவளவன் RSSன் பிள்ளைதான் அப்படின்னு இருக்காரு. இன்னொருத்தர் குஷ்பு அவர்கள், அவங்க தேர்தல் வந்துட்டா திருமாவளவன் இந்த கோயிலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு. சின்ராசா மாதிரி. ஆமா, சின்ராசு தேர்தல் வந்துச்சா சின்ராசா கையில அப்படி கோயிலுக்கு போய் சுத்துவாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமீபத்துல பாத்தீல தங்கத்துல ஹெல்மெட் கிரீடங்க, அப்புறம் கம்ப வேலு செங்கோலை எதிர்த்தவங்க கையில வேலு. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் எல்லாம் வந்து திருமாவளவன் படிட்டு இருக்காரு. திருமாவளவன் சீமான் என்ற அந்த நரேஷன் வரக்கூடாதுன்னு சீமானவர்களை எவ்வளவோ தவிர்த்து போறாரு. ஆனா திருமாவளவன் விடுறதா இல்ல, பின்னாடி துரத்தியா வந்துட்டு இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி அவரும் காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட துரத்தல்களும் விரட்டல்களும் தவிர்த்தல்களும் பலன் கொடுக்குமா என்று தேர்தலில். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல் காலத்துல ஒரு மிகப்பெரும் சக்தி அப்படின்னா விசிகான்றதை மாத்த முடியாது. நீ ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒண்ணு திருமாவளவன் ஏதாவது கொடுப்பாரு, இல்ல அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. விசிகாவுடைய 2ஆம் தர பேச்சாளர்களான வன்னியரசு போன்றவர்களோ அல்லது கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் உள்ளவங்களோ திரு சீமானவர்களோ விஜய் அவர்களோ இந்த மாதிரி விமர்சிச்சா ஓகே, அவங்க 2ஆம் தர பேச்சாளர்கள் நான் நினைச்சுக்கலாம். ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டுருங்க. 1991 2 சீட்டு, 1999 போட்டு கடைசியில 2021 2 சீட்டு 6, 2026 5 ரூபாய்க்கு வச்ச பஜ்ஜி கூட 10 ரூபாய்க்கு போச்சு. 8 சீட்ல தொடங்கினவங்க 6 சீட்டுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாத்தீங்களா? இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.